ஈஸியான டேஸ்டான தக்காளி கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி விலாக்ஸ் 444. அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நம்ம என்ன டிஷ் செய்யறோம்னா தக்காளியை வச்சு தக்காளி கூட்டு. சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி கூட்டு அம்மா தான் செய்கிறாங்க. ஒரு அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற மெத்தட்லேயும் டேஸ்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். பாசிப்பருப்பை இப்போ வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து 1.5 கிளாஸ் வந்து போதும். நிறையா தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கூட்டுங்கிறனால தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். நான் ஒரு 7 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து அதிகம் தேவையில்லை. ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. காரம் நாங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு ஆஃப் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் நிறையா சேர்த்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் போதும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பருப்போட. நல்லா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வேகணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் போதும். 2 விசில்லாம் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் குக்கரில் வைக்கல, இது மாதிரி நார்மலாக தான் வைக்கிறேன். அதனால் ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். அடிக்கடி வந்து பக்கத்தில் கிண்டி விட்டுக்கோங்க. மூடி போட்டிருந்தீங்கன்னா பொங்கும். அடிக்கடி பக்கத்தில் நின்று பாருங்கள். பருப்பு வேகட்டும். ஒரு அரை மூடி தேங்காய் துருவல், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுதை நான் பருப்பை வந்து கடைஞ்சிட்டு அதோட இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி வச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பெருங்காயம் போட தேவையில்ல. நல்லா தாளித்து விடுங்க. இப்போ பருப்பு கடைசலில் தாளிப்பை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிஞ்சால் போதும். தக்காளி கூட்டு ரெடி. ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும். உங்களுக்கு காய் எதுவும் இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக டேஸ்ட்டாக வாசமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வரலட்சுமி நோம்புங்கிறனால வீட்டில் சாமி கும்பிட்ருக்கோம். கோலம் போட்டு முன்னாடி துளசி மாடம் இனிமேல் தான் செட் பண்ணணும். இப்போதைக்கு நான் வீட்டில் இப்படி தான் வச்சுருக்கேன் துளசி மாடம். துளசி மாடத்துக்கும் கோலம் போட்டு நிலவாசலில் மாயிலை கட்டிட்டு உருளி வச்சுட்டு நிலப்படிக்கும் கோலம் போட்டிருக்கேன். லக்ஷ்மி சாமியை வந்து கலசம் வச்சு கும்பிட்றேன். சிம்பிளாக தான் கும்பிட்றேன். நீங்களும் கும்பிடுங்க. இன்றைய நாள் நல்லபடியாக அமையட்டும். சாமிக்கு வந்து வெள்ளை சுண்டலும் சக்கரை பொங்கலும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.